ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் 8, 2026. இன்று நம் அனைவருக்கும் அனைத்திலும் உயர்ந்த நாளாகும். ஏனென்றால் இன்று சுயம் பகவான் நம்மை சந்திக்க வருகின்றார். நமது அதிர்ஷ்டத்தை எண்ணி சற்று புன்னகைப்போம். இவ்வுலகில் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. இவ்வுலகில் அப்படிப்பட்ட சில மகான் ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். அவர்களை அலங்காரம் செய்வதற்காக, அவர்களுக்கு வரங்களையும் சக்திகளையும் வழங்குவதற்காக சுயம் பகவான் வருகை புரிகின்றார். மக்கள் தேவி தேவதைகளை நினைவு செய்கிறார்கள். தற்காலத்திலோ பின்னால் வந்தவர்களை கூட நினைவு செய்கிறார்கள். அவர்களிடமிருந்து பெரிதாக ஒன்றும் கிடைக்கப்பெறுவதில்லை. ஏதோ குறுகிய கால பலன்கள் கிடைக்கப்பெறுகின்றன. நமக்கோ பரம தந்தையே கிடைத்துவிட்டார். அவர் நம்முடையவராவார். அவர் மீது நமக்கு முழு உரிமை இருக்கிறது. அவர் நம்மை முற்றிலும் உயர்த்திட விரும்புகிறார். இந்த உலகின் நடுவே நம்மை ஜொலிக்கச் செய்ய விரும்புகிறார். அவர் இன்று நம்மை சந்திக்க நேரடியாக வருகிறார். காட்சியை உருவாக்குவோம். மேலிருந்து ஞான சூரியன் மகாஜோதியானவர் கீழே இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர் தனது தெய்வீகமான ஒளியை நாலாபுறங்களிலும் பரவச் செய்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை பார்ப்போம். அவரது அளவற்ற கிரணங்கள் நாலாபுறங்களிலும் பரவிக்கொண்டிருக்கின்றன. அவர் கீழிறங்கி வந்து கொண்டிருக்கின்றார். அவரது வெளிச்சம் நாலாபுறங்களிலும் பரவிக்கொண்டிருக்கிறது. அவரது வருகையால் முழு உலகும் ஒளியூட்டப்படுகிறது. அவர் கீழிறங்கி வந்து கொண்டிருக்கிறார். நம் முன்னிலையில் வந்துவிட்டார். அவரது உயர்ந்த கிரணங்கள், தூய கிரணங்கள், சக்தி வாய்ந்த கிரணங்கள் என்னில் நிறைந்து கொண்டிருக்கின்றன. இன்று முழு நாளைக்கும் இந்த பயிற்சியை செய்து கொண்டே இருப்போம். மீண்டும் மீண்டும் நினைவு செய்வோம். யார் யாரை சந்திக்க வருகின்றார்? யார் சர்வ வல்லமை படைத்தவரோ அவர் வருகின்றார். யார் இந்த கல்ப மரத்தின் விதையானவரோ அவர் வருகை புரிகின்றார். யார் சச்சிதானந்த சொரூபமானவரோ அவரே வருகின்றார். யார் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் வள்ளலோ, யார் அனைவரது துக்கங்களையும் அழிக்கக்கூடியவரோ, யார் அன்பின் கடலானவரோ அவர் தனது உயர்ந்த ஆத்மாக்களை சந்திக்க வருகின்றார். அவர்கள் மூலமாகத்தான் துவாபரயுகத்திலிருந்து பக்த ஆத்மாக்களின் ஆசைகளை பூர்த்தி செய்தார். எந்த ஆத்மாக்கள் சத்யுகம் மற்றும் திரேதாயுகத்தில் அவர் படைத்த சொர்க்கத்தை பராமரித்தார்களோ அவர்களை சந்திக்க வருகிறார். அவர்கள் மூலமாகத்தான் தற்போதைய காலகட்டத்தில் அவர் இந்த கலியுக காட்டை அழித்து சத்யுகம் எனும் பூந்தோட்டத்தை படைத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மகான் ஆத்மாக்களை சந்திப்பதற்காக சுயம் பகவான் வந்து கொண்டிருக்கிறார். இப்போது நாம் என்ன செய்யலாம்? முழு நாளும் இந்த சந்திப்பின் கொண்டாட்டத்தில் கழிப்போம். இன்றைய நாளை பிரபுவின் சந்திப்பிற்காக சமர்ப்பணம் செய்து விடுவோம். நாட்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றன. நாட்கள் கடந்து கடந்து யுகங்களும் முடிந்தன. பகவானை சந்திக்கக்கூடிய யுகமும் வந்தாகிவிட்டது. இன்னும் அவரை முழு உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. அவரை கண நேரம் பார்ப்பதற்காக ரிஷிகள் முனிவர்களின் கண்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றன. அவரை தரிசிப்பதற்காக இன்றளவிலும் இமயமலையின் குகைகளில் அநேகர் தவம் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மற்ற அனைத்தையும் துறந்து விட்டார்கள். பிரபுவே, ஒருமுறை உன்னை கண்டால் போதும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அவர் கிடைக்கப்பெறவில்லை. அவர் கொடுக்கும் உயர்ந்த ஞானமும் அவர்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. எத்தனை பெரிய அதிர்ஷ்டம் நமக்கு கிடைத்துவிட்டது! எதிர்காலத்தின் அதிர்ஷ்டத்தை கூட விடுங்கள். தற்காலத்தில் நமக்கு கிடைத்திருக்கும் அதிர்ஷ்டம் விவரிக்க முடியாததாகும், மறக்க முடியாததாகும். சுயம் கீதை ஞானத்தின் வள்ளல் சத்திய ஞானத்தை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். இதுவரை நாம் அர்ஜுனருக்கு பகவான் ஞானம் கொடுத்தார் என்று கேட்டு வந்தோம். ஆனால் சுயம் பகவான் இப்போது நமக்கு தான் ஞானத்தை வழங்கி கொண்டிருக்கிறார். கீதை ஞானத்தை நேரடியாக சுயம் பகவானிடம் கேட்பதற்கு அதிர்ஷ்டம் பெற்ற ஆத்மாக்கள் நாம். எத்தனை பெரிய அதிர்ஷ்டசாலிகள்! எனவே இன்றைய நாளை இந்த மகிழ்ச்சியில் ஆனந்தத்தில் கழித்திடுவோம். மேலும் தன்னைத்தான் தந்தைக்கு சமமாக ஆக்கிக் கொள்வதற்கான உறுதியான எண்ணம் வைப்போம். இப்போதே எண்ணம் வைத்திடுவோம். பிரம்மா பாபாவின் சொரூபத்தை முன்னிலையில் காண்போம். அவர் எவ்வாறு பிரகாசமாக இருக்கிறாரோ நானும் அவ்வாறே ஆக வேண்டும். அவர் எவ்வாறு முழுமையான தூய்மை தன்மையை தாரணை செய்தாரோ
நானும் அவ்வாறே தாரணை செய்ய வேண்டும். எவ்வாறு அவர் நிரந்தர யோக நிலையில் நிலைத்திருந்தாரோ, பந்தனங்களிலிருந்து விடுபட்டிருந்தாரோ, அனைத்து விஷயங்களிலிருந்தும் விலகியிருந்தாரோ, ஈஸ்வரிய போதையில் மூழ்கியிருந்தாரோ, ஒரு பலம் ஒரு நம்பிக்கை என்று வாழ்ந்திருந்தாரோ, நாமும் அவ்வாறே செய்ய வேண்டும். எனவே இன்று முழு நாளும் இந்த அழகான சிந்தனைகளில் கழிப்போம். ஓம் சாந்தி.